காலில் போடுகிற செருப்பு நனையல மலையில, இடுப்புல போடுற பெல்ட் நனையல மலையில, உடம்புல போடுற சட்டை நனையல மலையில. ஆனால் உண்ணுகிற உணவு நெல்லு மலையில நனைஞ்சு போதுன்னா நீ என்னடா புடுங்கிட்டு இருக்க? குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம், கூத்தாடிய பார்க்க போனா 10 லட்சம், விவசாயம் செஞ்சா ஏக்கருக்கு 50,000. இப்ப நான் விவசாயம் செய்யவா இல்ல குடிச்சிட்டு சாகவா இல்ல கூத்தாடிய பார்த்துட்டு சாகவான்னு கேட்டா இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் என்று எம்ஜிஆர் பாடிட்டு போய் கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. விவசாயி நெல்லுக்கு சரியான விலை கிடைச்சா அவன் நல்லா வித்துருவான், வித்துட்டா அவன் திருப்பி விவசாயம் பண்ணுவான், திருப்பி விவசாயம் பண்ணா அவன் வாழ்ந்துருவான், வாழ்ந்துட்டா நல்ல டிராக்டர் வாங்குவான், அவன் நல்லா இருப்பான். நல்லா இருந்துட்டா என்ன மைத்துக்கு திமுக ஓட்டு போடணும்னு கேட்பான். அவன் யார் விவசாயத்தை தூக்கி பிடிக்கிறாங்களோ, யார் வந்தால் விவசாயம் அரசு வழியாக மாற்றப்படுமோ, யார் வந்தால் இறக்க விவசாயத்தை ஊட்டுவிப்பானோ, எவன் நம்மாழ்வாரை தூக்கி பிடிக்கிறானோ, எவன் விவசாய சின்னத்தை தூக்கி பிடிக்கிறான் அவன் பக்கம் நிற்பான். அவன் நிக்க கூடாது, என்ன பண்ணணும்? சாகணும். மானியம், போனஸ், இந்த இலவசம் அப்படி கையேந்தியே நிக்கணும், பிச்சைக்காடு நிக்கணும். அதுக்கு தான் இந்த வேலை. விவசாய மானத்தோட துண்ட போட்டு நின்னுட்டா எதுக்கு திமுக அதிமுக, எதுக்கு காங்கிரஸ் பாஜக? மானியம் ஒண்ணு இருக்க போய் தானே, இலவசம் ஒண்ணு இருக்க போய் தானே, வாண்ட போனஸ் வாண்ட தள்ளுபடி இந்த கர்மாந்திரம் இருக்க போய் தானே கைகட்டி நிக்கிறான். வழி இல்லையே. திமுக ஓட்டு போட்டா தானே இலவசம் போனஸ் மானியம் கிடைக்கும். கொடுமையில சூடத்துல அடிச்சு சத்தியம் வாங்குறது விவசாயிட்ட போய் திமுக ஓட்டு போடுங்க. Download ShareChat.